இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து தொழுவுக்கு போகிறோம். ஐயப்பன் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் முத்துப்பட்டினம் அந்த பள்ளியாசல் தான் போகிறோம். ஏன்னா எந்த இன்னைக்குன்னா முன்னாடி இருந்த பள்ளியாசல் இடிச்சிட்டு புதுசாக ஒரு பள்ளியாசல் கட்டுறாங்க. அங்கே போய்ட்டு அங்கே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தொழுதுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வரலான்றோம். சும்மா கழிச்சு வீடியோ போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த ஐயா போய்ட்டு போகையில் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த பள்ளியாசல் கிட்ட வந்துட்டோம். நம்ம முன்னாடியே பேரிகேட் போட்டாங்க. நம்ம பைக்கை ஓரத்தில் வச்சுட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகையில் பயன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பள்ளியாசல் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கோயில், பள்ளியாசல் பக்கத்துலேயே இருக்கும். தெரு ஃபுல்லாமே நம்ம சாமியார் பந்தல் போட்டு ஃபுல்லாக சேர் போட்டு பயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம கரெக்டாக பயன் வச்சு போயாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் பயன் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படைப்பு இந்த நாளில் தான் ஏதாவது, ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த நான்கையும் சேர்த்து தந்திருக்கிறார். நாளினால் நிற்கலாம், மரம் நாளை செய்ய முடியாது. நாடுதான் நிற்கிறது, நானா ருக்குவுக்கு போறது, நானா சுஜூதுக்கு போறது, இது மரத்தால் முடியாது, மாடுகளால் முடியாது, எதனாலும் முடியாது இல்லையா? அன்புக்குரியவர்களே, 4 நிலைகளில் மனித படைப்பை படைத்திருக்கிறேன், 4ஐயும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதனால் மனிதனுக்கு மட்டும் சொந்தம். 5வது வரன் தேடுகிற பிரச்சனை. நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு, அதுதாங்க அதற்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒரு காலம் இருந்ததை பெரியவர்கள் இருந்தார்கள், இங்க பொண்ணு இருக்குது, இங்க மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. ஆட்டுக்கு புரோக்கர், மாட்டுக்கு புரோக்கர், மனுஷனுக்கும் புரோக்கர். யாரும் புரோக்கர் இருந்தா கோச்சுக்க வேணாம். அந்த புரோக்கரின் பேச்சை கேட்பதற்கு ரசனையா இருக்கும். விளக்கெண்ண தேய்ச்ச வேளாண் மீன் மாதிரியே பேசுவார். வேளாண் மீனையே பிடிக்க முடியாது, அதுல விளக்கெண்ண தேய்ச்சா. மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? மாப்பிள்ளை ரயில்வேல ஒர்க் பண்றாரு. ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் தெரியுது முறுக்கு விற்கிறாங்க. ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களை வரம் தேடுகிற பிரச்சனை. 6வது பிரச்சனை பணம் தேடுகிற பிரச்சனை. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம். இந்த 6 பெரும் பிரச்சனையை அல்லாஹ் கொடுத்திருக்கிற 6வது அறிவை வைத்து கொஞ்ச நேரம் பயம்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழுகிற டைம் ஆகிடுச்சு. நாங்கள் பாயெல்லாம் விரிக்க வந்துட்டோம் தொழுகிறதுக்கு. அதுக்கப்புறம் பாயெல்லாம் விரிச்சிட்டு இங்கே போய் பள்ளிவாசலில் இந்த லைனில் போய் உட்காந்து கொத்துபா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கொத்து வாங்கினதுக்கப்புறம் நேரம் வந்து தொழுக ஆரம்பிச்சிட்டோம். ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله. விவாதத்தை முடித்தோடனே அப்புறம் எல்லோரும் கரெக்டாக லைனில் நின்றுட்டு எல்லோரும் தொழுது முடிச்சாச்சு. சீக்கிரமே தொழுது முடிச்சாச்சு. தொழுது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அங்கேயே சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சாப்பாடு உட்காந்த இடத்துல சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வேலை பார்த்தவங்க மட்டும் ஒரு மண்டபத்தில் சாப்பாடு போட்டாங்க. அங்கேயே போய் நம்ம உட்காந்து பிரியாணி பண்ணாங்க, மட்டன் பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். ஒரு 3 மணி ஆயிடுச்சு போயிட்டு வர்றதுக்கு. எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சொல்லி பாய்.